ஹலோ தம்பி, தங்கச்சி, அண்ணாக்கா, எப்படிங்க இருக்கீங்க? இது நம்ம லைஃப் சேஞ்சிங் வீடியோ மெசேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட் ஃப்ரைடே குறித்து. குட் ஃப்ரைடே அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கு, அந்த டைமில் என்ன நடந்துச்சு, அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த அற்புதங்களும் அதிசயங்களும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதும் இந்த காரியங்களும் செய்யும்போது அநேகர் இவருக்கு பின்பாக செல்றாங்க. இதை பார்த்து ஒரு கூட்ட ஜனத்துக்கு பொறாமை வந்துருது. விட்டுருவாங்களா நம்ம மக்களை? பொறாமையில கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறாமை வரும்பொழுது அந்த இடத்துல என்ன வந்துருங்க, எரிச்சலும் வந்துடும். எப்படா இவரை கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து கொண்டிருக்கிற அந்த தருணத்துல இயேசு கிறிஸ்து கூடவே 12 சிஷ்யர் இருக்காங்க. அந்த 12 சிஷ்யர் இவர் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதுல ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா தோமா. அவர் தான் இந்திய தேசத்துக்கு வந்தவர். அவரை குறித்து இன்னைக்கு நம்ம பேச போறது இல்லை. நம்ம பார்க்க போறது ஒரு பேட் எக்ஸாம்பிளை குறித்து. அவர் அந்த சீஷன் பேர் பார்த்தீங்கன்னா யூதாஸ். இந்த யூதாஸுக்கு பணத்துக்கு மேல ரொம்ப ஆசை வந்துருதுங்க. இதை அறிந்த அந்த ஒரு கூட்டச்சனை இவரை கூப்பிடுறாங்க, ஒரு டீல் பேசுறாங்க. என்ன டீல் அப்படின்னா, நாங்க 30 வெள்ளிக்காசு தரோம், நீ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்றாரு, அவரும் சரி ஓகே, பணமாச்சே விட்டுருவாரா, சரி ஓகேங்க, நான் காட்டி கொடுக்குறேன், நான் போய் யாருக்கு முத்தம் கொடுக்குறனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தையும் சொல்லி இவர் நேராக கெத்செமனே தோட்டத்துக்கு வராரு. ஏசப்பாக்கு முத்தம் கொடுக்குறாரு. ஏசப்பா திரும்பி அவர் பார்த்து கேட்குறாரு, முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்புறம் அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வர ஆரம்பிக்குது. நேராக போகிறான், டீல் பேசுகிறவங்கிட்ட போயிட்டு இந்த 30 வெள்ளிக்காசை நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி கொடுக்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இது உன்னுடையது, நாங்களாம் வாங்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அவன் ரொம்ப மனசு தாங்களா சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இன்னும் குற்ற மனசாட்சி அதிகரித்து அவன் நேராக போய் அவன் ஆண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குங்க. அவன் பார்த்தீங்கன்னா கொடுத்தது முத்தம்ன்றது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஆனால் அந்த அன்பின் வெளிப்பாடுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய துரோகம் அவன் செஞ்சிருக்கான் பாருங்க. ஏசப்பா கூடவே இருந்திருக்கான், அநேகருக்கு நன்மை செய்தவர், இவங்களுக்கு அதிகமாகவே நன்மை செஞ்சிருப்பாரு. ஆனா இவன் அவருக்கு பின்னாடி ஒரு துரோகத்தை செஞ்சான். இன்றைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ஆனால் பின்னாடி துரோகத்தையும் பின்னாடி நம்மளை பற்றி தவறாகவும் பேசுகிற நபராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே மனம் திரும்பிடுங்க. வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நீங்கள் நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை அறுப்பீங்க, கண்டிப்பாக தீமையை விதைச்சிங்கன்னா தீமையை தான் அறுப்பீங்க. இவனுடைய முடிவு பாருங்க, ஒரு பரிதாபமான முடிவாக இருக்குங்க. இது நமக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்து மேலே அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது என்று வசனம் சொல்கிறதுங்க. பணம் வேணும், தேவைக்கு இருக்குது, நமக்கு தேவைக்கு இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அதுவே என்ன ஆயிருது, ஒரு பெரிய ஆசை ஆகும் பொழுது அந்த பணமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவமாகவும் கண்ணியாகவும் மாறிவிடும். எச்சரிக்கையாக இருப்போம், நன்மையான காரியங்களை செய்வோம், கத்தெடுத்தது நன்மையாக பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்த மெசேஜ்ல உங்களை வேற ஒரு காரியத்தோடு சந்திக்கிறேன். டோன்ட் மிஸ் இட். கீப் வாட்சிங் ஃப்ரம் யுவர் சிஸ்டர் ஜாய். பாய்.